இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் நிறுவன தலைவர் திரு பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வாழ்க சார். திராவிடர் விடுதலை கழகத்தின் ஃபரூக் கோவையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள், இரண்டு மூன்று இளைஞர்கள் சரணடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இஸ்லாமிய அடிப்படையில் இதை பார்ப்பதாக இருந்தால் ஒருவர் பிறப்பில் முஸ்லீமாக முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம். முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்தவர் முஸ்லீம் ஆகலாம், முஸ்லீமுக்கு பிறந்தவர் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒரு ஃப்ரீடத்தை எங்கள் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. குர்ஆன் வசனம் லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த அடிப்படையில் ஒருவர் முஸ்லீமுக்கு பிறந்து அவர் கடவுள் மறுப்புன்னு போனாரேயானால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அதற்கான தண்டனை இறைவன் மறுமையில் கொடுப்பார் என்று நாங்கள் நம்பணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு மதம் மாறி போனாலும் சரி, இஸ்லாத்தை எதிர்த்தாலும் சரி, வேறு கருத்து சொன்னாலும் சரி, அதற்காக வேண்டி அவரை போய் படுகொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்போ இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் இது யாரை படுகொலை செஞ்சாலும், அவர் திராவிட கழகத்துக்காரராக இருக்கட்டும், ஒரு இந்துவாகவே இருக்கட்டும், இந்து முன்னணிக்காரராகவே இருக்கட்டும், அது சட்டத்தை கையில் எடுத்து போய் ஒருத்தர் கொலை செய்வார்களே ஆனால் அது கண்டிக்கத்தக்கது. இஸ்லாம் ஒரு காலத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்களும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்று ஒரு மாத காலம் இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சென்றோம். அந்த வகையில் இது கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல், யார் செஞ்சிருந்தாலும். இப்போ சில முஸ்லீம்கள் சரணடைந்திருக்கிறார்கள், ஒரு 2 பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை நம்ம பார்த்தோமேயானால் இவங்க யாரும் முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களும் இல்லை. சின்ன பெரிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. ஒரு அமைப்பு ரீதியாக நாட்டில் இருக்கக்கூடிய அதில் ஒரு கிளை அளவில் செயல்படக்கூடியவர்களாகவோ ஒரு அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டவர்கள் கிடையாது, தனி நபர்கள். அதுபோக அவங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள், இந்த கொலை செய்தவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் என்று சொல்கிறார்கள். நண்பர் என்ற அடிப்படையில் தான் தொலைபேசியில் அழைத்த உடனே சென்றார் அப்படிங்கிறாங்க. இப்போ தொலைபேசியில் அழைத்தால் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொலையாளிகள் என்று சொல்லப்படுறவங்களுக்கும் இவருக்கு மத்தியில் உறவு இருந்திருக்கு, உறவு நட்பு இருந்திருக்கு. அப்போ அந்த வகையில் உள்ள ஒரு கொலையாக இது நடந்திருக்கிறது. இந்த காரணம் இருக்கலாம், மதத்திற்காகவும் இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளர் ஆகிட்டாரே என்பதற்காகவும் சில பைத்தியக்காரங்க இருப்பாங்க, எங்கள் சமூகத்திலையும் சில பேர் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணுமே தவிர இது ஒட்டுமொத்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் யாரும் இதை ஆதரிக்கவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபாரூக் என்பவர் நாடறிந்த ஒரு நாத்திகரும் கிடையாது. அந்த கோவையில் இந்த கொலை செய்யப்பட்ட பிறகு தான் அவருடைய பேரை மீடியாக்களுக்கு தெரிய வருகிறது, எங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு உலக அளவில் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு முஸ்லீம்கள்லாம் ஒரு கொந்தளித்து அப்படிங்கிற மாதிரியான உள்ளவர் இல்லை. அவர் அளவில் நாத்தியத்தை கடைபிடித்த ஒருவராக இருக்கலாம், கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்கலாம். இருந்துட்டு போகட்டுமே என்று தான் எங்கள் சமூகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் கடவுள் மறுப்பாளர் டிக்ளேர் பண்ண பிறகு கூட அவருடைய மரணத்திற்கு பிறகு எங்கள் இஸ்லாமிய முறைப்படி அவர் அடக்கம் செய்கிறாங்க. ஜமாத்துகள் அவர் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து இவர் கடவுள் மறுப்பாளர், நாங்கள் இவர் அடக்கம் செய்ய முடியாது என்று கூட அவங்க சொல்லலை. அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது கண்டிக்கத்தக்கது. இதை சகித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் கருத்து ரீதியாக விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இது மதம் என்று நினைத்து செய்திருந்தாலும் பைத்தியக்காரனாக இருப்பான். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட ஃபாரூக்குடைய மைத்துனர் அவர் சொல்லும் பொழுது அது மட்டும் காரணம் இல்லை, வேறு காரணங்களும் இருக்கும் என்று நாங்கள் அந்த குடும்பத்தார், கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார் ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால, பழக்கம் இருந்ததுனால வேறு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று அந்த ஃபாரூக்குடைய மைத்துனரே பேட்டியில் உங்கள் டிவியிலே போட்டிருந்தீங்க அதை. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இதை இஸ்லாமிய ஒரு மதத்துக்கு எதிராக திருப்புறாங்க சில பேர். அந்த ஃபாரூக்குடைய மற்ற குடும்பத்தினர் அவருக்கு இறை நம்பிக்கையோடு இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் பேசினார்கள். இவர் தொடர்ந்து இறை மறுப்பாளனாக தொடர்வேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர்களிடத்துல பேசும்போது அவர்கள் குடும்பத்தாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அப்ப குடும்பத்தார்கிட்ட கூட இவர் ஒரு தாக்கம் ஏற்படுத்தாத ஒரு ஆளை போய் ஏன் கொள்றாங்க மதத்துக்காக வேண்டி?
ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தி ஒரு கோபம் வர்றதா இருந்தால் கோபம் வரக்கூடாது. அப்படி சில பேருக்கு வருவதாக இருந்தால் கூட அது மாதிரியான ஒரு குடும்பத்தையே இந்த மாதிரி மாற்றி விட்டார் என்று சொல்லுகிற அளவு கூட அவரால் பாதிப்பு ஒன்றும் ஏற்படலை. அப்போ இதை காரணமாக சொன்னால் ஏதோ முஸ்லீம் சப்போர்ட் ஏதாவது கிடைக்குமோன்னு இவங்க சொல்கிறாங்களோ வேறு எதுவும் காரணமாக இருக்கும்போது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுவாகவே இருந்தால் கூட அவன் ஒரு கிறுக்கன்னு சொல்லணுமே தவிர ஒரு அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டவனோ அல்லது இஸ்லாமிய ஜமாத்துகளில் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவனோ கிடையாது. இந்த சரணடைந்தவர்கள் யாருமே எந்த ஒரு முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட கிடையாது. கொஞ்சம் கடும்போக்கு கொண்ட முஸ்லீம் இயக்கங்களில் சில பேர் இருக்காங்க, கடுமையாக பேசுவாங்க. அதில் கூட ஒரு அங்கத்தினராக இல்லாதவர்கள் செய்தார்களே. ஆனால் இது சில கிறுக்கங்க இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளணும். கொலை கண்டிக்கத்தக்கது. சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அரசாங்கம் தான் தண்டனைகள் கொடுப்பதற்கு உரியது என்றுதான் எங்கள் இஸ்லாமிய கோட்பாடு. அரசாங்கம் தான் தண்டனை கொடுக்கக்கூடியது, சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக விவாதிக்கக்கூடியவர்கள் வேறு சில மேற்கோள்கள் எல்லாம் காட்டுறாங்க. அதுல நான் படித்த ஒன்று, நியாயம் இல்லாம கொலை செய்த கொலையாளி, திருமணத்தை மீறி சட்டவிரோதமாக உடலுறவு கொள்வோர், அதுக்கப்புறம் அல்லாவையும் அவருடைய தூதர்களையும் எதிர்த்து போராடுகிறவர்களும் இஸ்லாமை துறந்து நம்பிக்கையற்றவர்களாக போகிறவர்கள், இந்த 3 வகையினரை இஸ்லாத்திலிருந்து மாறுபட நம்பிக்கை கொண்டு அதிலிருந்து மாறுகிறவர்களை கொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு கருத்தை சமூக வலைத்தளங்களில் சிலர் பதிவிடுறாங்க. அது பொறுத்து எப்படி இருக்குன்னா, குர்ஆன் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு வசனம் இருக்கு, இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, முஸ்லீம் ஆகிறார்களோ, சும்மா கஃபரு, பிறகு மதம் மாறி விடுகிறார்களோ, சும்மா ஆமனு, மறுபடியும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, சும்மா கஃபரு, மறுபடியும் மாறி விடுகிறார்களோ, 3 தடவை இப்படி சொல்லிவிட்டு அவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்குதுன்னு குர்ஆன்ல வசனம் இருக்குது. மறுமையில் இருக்குது. அதில் என்ன மேட்டர்னா, ஒரு தடவை மதம் மாறின கொல்லப்பட்டால் 2வது யார் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டு பிறகு மறுத்து பிறகு உசுரோடு இருக்கிறாரு, பிறகு நம்பிக்கை கொண்டு பிறகு இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அப்போ திரும்ப திரும்ப ஒருத்தர் போயிட்டு வந்திருக்கிறார்ன்றா கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு தான் குர்ஆன் தான் எங்களுக்கு பேசிக்கு. அதுபோக இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் முஸ்லீம்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே இருந்தாங்க, செல்வாக்கூட இருந்தாங்க, செழிப்போடு இருந்தாங்க. யூதர்கள்ட்ட நபிகள் நாயகம் தன்னுடைய கவச உடையை கொடுத்து அடமானம் வாங்கி அதை மீட்காமலே மரணித்தார்கள்னு நம்ம ஹதீஸுங்கிற அத்தாரிட்டியான நூல்களில் இருக்கிறது. அப்போ அவர் கடன் கொடுக்கிறவராகவும் நபிகள் நாயகம் வாங்குறவராகவும் ஒரு பொருளாதார ஒரு செழிப்போட யூத மதத்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. பிற மதத்தவர்களை கொள்வது, மதம் மாற கொள்வதுங்கிற கான்செப்டே இல்லை. அதில் என்ன பிரச்சனை, நீங்கள் சொன்ன மேட்டர் என்னென்னு கேட்டால், மரண தண்டனைக்குரிய குற்றங்களை அந்த இதில் சொல்லப்படுது. மரண தண்டனை யார் வழங்கணும்னா அரசு வழங்கணும். அப்போ விபச்சாரம் பண்ணினால் மரண தண்டனை இருக்குது. அதுக்காக நான் விபச்சாரம் பண்ண ஒரு ஆளை கொல்ல முடியாது. என் கண் முன்னாடி அந்த விசாரணை நடந்தால் கூட அது இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதற்கு தெரிவித்து அவங்க அதை விசாரித்து முறைப்படி ஒரு குற்றத்துக்கு தண்டனை இருக்கும்ல, இதுக்கு தண்டனை மரண தண்டனை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்தல்னு அதில் ஒன்று இருக்குது. அதுக்கே என்ன அர்த்தம்னு கேட்டால், இஸ்லாமிய அரசுக்கு எதிராக உள்ளது அப்படி சொல்லுவாங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் செய்தார்களே ஆனால் அது அந்த மாதிரி நாட்டை செதறிச்சிருவாங்க, கொள்ளலாம்னு மார்க்கத்தில் இருக்குது. அது எது செய்யணும்னா இஸ்லாமிய அரசாங்கம் அதுக்கு மரண தண்டனை கொடுக்கும். நம்ம நாடுகளில் கூட தேச துரோகத்துக்கு கொஞ்சம் கடும் தண்டனை தான் கொடுத்து, இது தேச துரோகம் தானே, அதுதான் அதில் இருக்குது. அதை போய் ஆட்கள் ஒவ்வொருத்தரும் கத்தி எடுத்து கொள்ளுங்கிற அர்த்தத்தில் ஒரு கான்செப்டும் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. இதை நமக்கு தெரிந்த ஒரு 50 வருஷ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள்லேயே கடவுள் மறுப்பாளர்கள், முஸ்லீமுக்கு பிறந்து கடவுள் மறுப்பாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட மரணம் அடைந்தவர் கவிஞர் இன்குலாப் உண்டு. அவர் ஒரு பெரிய கவிஞர். அவர் நியூ காலேஜ் முஸ்லீம் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் நாத்திகர் தான், கடவுள் மறுப்பாளராக தான் இருந்தார். எந்த விதமான இஸ்லாமிய நம்பிக்கையும் அவர் கிடையாது. பகிரங்கமாக மேடைகளில் அவர் சொல்லுவார். அப்போ அப்படி இருந்தும் கூட அவரை நாடறிந்த ஒரு முஸ்லீமுக்கு பிறந்த நாத்திகராக இருந்து கூட அவர் போன்றவர்களை கூட யாருமே எந்த ஒரு தாக்குதலும் பண்ணவே இல்லை. அவர் இஸ்லாமியர்களுக்காக நிறுவப்பட்ட புதுக்கல்லூரியில் அவர் பேராசிரியராக வைத்திருந்தாங்க. நீ நாத்திகம் பேசுகிறேன்னு சொல்லி கூட பணி நீக்கம் செய்வதற்கான வேலை கூட அவங்க செய்யலை. இப்போ தான் சமீபத்தில் தான் மரணித்தார். அப்போ இப்படித்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தெரிந்த ஒருத்தரை இப்படி கொலை பண்ணுவானே ஆனால் அது மதத்திற்கு செய்த அவன் சொன்னாலும் அது பொய். அவன் மதத்தை மிஸ்யூஸ் பண்ணுறான்னு சொல்லணுமே தவிர எங்கள் மார்க்கம் அப்படியான நாங்கள் யாரையும் உருவாக்கலையே. நிறைய பெரியார் காலத்தில் நிறைய முஸ்லீம்கள் அவர் முழுசாக பின்பற்றக்கூடியவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே. இது சினிமா துறையிலேயே நாசர் இருக்கிறாரு, குஷ்பு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு போனவங்க தான்.
அவங்களெல்லாம் போய் யாருமே என்ன செய்யலை, அட்டாக் பண்ணலை, கண்டுகொள்ளலை. அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. விரும்பினா வரலாம், விரும்பி ஏற்றுக்கொள்வது தான் இஸ்லாம், கட்டாயப்படுத்துறது கிடையாது என்பது தான் நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இஸ்லாமிய இயக்கங்கள், ஜமாத்துல் அமைப்புகள்லாம் இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். நேற்று கூட எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கண்டன தீர்மானம் செய்து அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆறுதல் மத ரீதியாக ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற அறிவித்தும் கூட அவருக்கு அநீதிழைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா பிராயச்சித்தம் தேடுற மாதிரி தான் அவங்க போயிருக்கிறாங்க. இப்படியான மனநிலை தான் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்கிறது. அந்த 2-3 பேர் செய்கிறத ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயத்துக்கோ மதத்துக்கு எதிராக திருப்புறது நல்லதாக தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கிறது எங்களுக்கு. இந்த ஓரிருவர் செய்யக்கூடிய படுகொலைகளை இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லக்கூடியவர்களை மாற்றுவதற்கு இந்த மாதிரி கண்டனங்கள் உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய இறைவனுடைய பார்வையில் அவங்க இஸ்லாமிய லிஸ்ட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த ஓரிருவர் செய்யக்கூடிய படுகொலைகளை, அந்த பயங்கரவாத செயலை இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லக்கூடியவர்களை மாற்றுவதற்கு இந்த மாதிரி கண்டனங்கள் உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடந்த காலத்திலையும் இது போன்ற பல செயல்களை எல்லாருமாக சேர்ந்து கண்டனம் செய்ததற்கு பிறகும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. இதற்கு முன்னால உண்டானது எதிரெதிர் அணியில இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில நடந்த மோதலாக ஒரு சில சம்பவங்கள் இருந்தது. இது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த, அந்த அமைப்புல சேர்ந்த ஒருவரை கொலை செய்ததாக இருக்கு. இந்த வேறுபாடுகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பகுத்தறிவாளர்கள், இந்த திராவிட இயக்கத்தினர்கள் பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்துடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய பிரச்சனைகளில் முஸ்லீம்களும் சேர்ந்து பங்கெடுத்து நல்ல தோழமையோடு நட்போடு தான் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இது செய்தது கண்டிப்பாக ஒரு விதமான கசப்பை உண்டாக்குனாலும் நாம் நினச்சது என்னென்னா, இவங்க பகுத்தறிவாளர்கள் மற்ற மாதிரியான மதவெறியர்கள் மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்காமல் சிந்தனையோடு முடிவெடுப்பார்கள் நாங்கள் நினைத்தோம். ஆனால் ரொம்ப கடுமையான முறையில் அதை அவங்க அந்த பதிவுகளை நீங்கள் சொன்ன மாதிரி முகநூலில் பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப கடுமையான முறையில் இதை ஒட்டுமொத்த இஸ்லாமே இதை சொன்னதாகவும், இஸ்லாம் மார்க்கமே இதை சொல்வதாகவும், எல்லா முஸ்லீமும் இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் இருப்பதாகவும் ஒரு சித்தரிக்கும் பொழுது அப்போ எல்லாருமே ஒரு கண்டனம்ங்கிற இல்லாட்டி தெரிவிக்க தேவையில்லை. ஏன்னா அங்கங்கே ஒன்று நடக்கிறதெல்லாம் நம்ம கண்டிச்சிட்டு இருக்க மாட்டோம். அனைவரும் கண்டிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை என்று சொன்னால் வேறு மாதிரி இவர்கள் இன்னும் அதை திருப்புவாங்க. இது 2 தனிநபர்களுடைய மேட்டராகத்தான் எடுத்துக்கொள்ளணும். அமைப்பு ரீதியான ஒரு விஷயமாக இது இல்லை. அதுக்காக நிர்பந்தத்தில் கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டித்தால் என்ன ஏற்படும் நாங்கள் நினைக்கிறோம்னு கேட்டால், இந்த திராவிட இயக்கத்தினர்கள் இது உண்மையெல்லாம் முஸ்லீம் கண்டிக்க தான் செய்கிறாங்க என்று புரிந்து கொள்வார்கள் நினைத்தோம். ஆனால் அதுக்கு பிறகும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் கண்டனம் போதுமானதாக இல்லைங்கிறாங்க. கண்டனம்ங்கிறது போதுமானதாக இல்லை என்றால் ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அதை முன்னெடுத்து அவங்களுடைய எங்கள் அமைப்பில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னால் நாங்கள் தான் முன்னெடுப்போம். அவங்களுக்கு உதவி செய்வது போகிறது எல்லாமே நாங்கள் தான் செய்வோம். இன்னொருத்தவங்க வருவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை ஆறுதல்கள் எல்லாம் அவங்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம மீது எல்லாருமே நம்பிக்கையற்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யலையோ என்பதை நினைத்து கொண்டு நீங்கள் ஏன் அதை முன்னெடுத்து செல்லலைங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்த உடலை கூட அவங்க தான் திராவிட இயக்கத்துக்காரங்க தான் ஆஸ்பத்திரியிலேருந்து பெற்று ஜமாத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஜமாத்தார் கூட அதில் கையில் எடுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, கொலை பண்ணிவிட்டு எங்களை அடக்கம் பண்ண வரீங்களான்னு கேட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு இது மாறலானா நாங்கள் நினைத்தபடி இது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொள்ளாமல் இது ஒரு சமுதாயத்தை இந்த மாதிரி தவறாக ஒரு இந்துத்துவ இயக்கங்கள் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுவார்களோ அந்த மாதிரி இந்த புர்கா விஷயம் எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாமல் இதுக்கு சம்பந்தமற்ற விஷயங்கள் எல்லாம் கூட பதிவிடுறாங்க. இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடியது. பகுத்தறிவாளர்கள் நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை, சாதாரணமாக இதுக்கு முன்னால் இதே போன்ற விஷயங்கள் வரும்போது சில யானைகளுக்கு மதம் பிடிக்குது, அதனால யானைகளே மதம் பிடித்தவை அப்படின்னு சொல்றது இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு அல்லது ஒரு அமைப்பு செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்றதோ அல்லது இந்து பயங்கரவாதம்னு சொல்றதோ அல்லது சிவப்பு பயங்கரவாதம்னு சொல்றதோ தவறு அப்படிங்கிற கருத்தை தான் எல்லா தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீரென்று அப்படி ஒரு இது ஒண்ணு வருது, உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. இது எப்படி அது யார்கிட்ட வருதுன்னு அது இந்துத்துவாக்கள்கிட்ட வந்தால் அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்போம். இவங்கள்ட்ட வருவது ரொம்ப வியப்பாக தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கொலைங்கிறது பாதிக்கப்படும், அது வேற உணர்ச்சி பூர்வமாக அது வருந்தத்தக்கது, அவங்கள பெரிய அளவில் அது பாதிச்சிருக்கலாம்.
ஆனால் அது பகுத்தறிவாளர்களாக இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் கண்டிக்காமல் இருக்கிறோம், அதை நாங்கள் இதை வரவேற்கிறோமா, இப்படியே தொடர்ச்சி தான் நடந்து இருக்கிறதா, ஒன்றுமே இல்லை. முறைப்படி திட்டமிட்டுலாம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு மத அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அமைப்பில், எங்கள் சமூகத்தில் எந்த ஒரு அமைப்பும் இப்படியான ஒரு கருத்தை சொல்லி யாரையும் உருவாக்கலை. அதாவது எதிர்த்தரப்புல இருந்து ஏதாவது ஒருத்தர் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்வினைகள் வேறு விதமாக இருக்கும். இது நம்மளுடைய நெருக்கமான தோழமையான நேசமான சக்தி அப்படின்னு, நேசமான மக்கள் அப்படின்னு நினைத்திருந்தவர்கள்ல ஒரு சிலர் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களேங்கிற ஒரு உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக கூட செய்றாங்க. இதன் மூலமா அவங்க தங்களை மாற்றிக்கொள்ளணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அவங்களுடைய நிலைகளை மாத்திக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அந்த மாதிரி இது அறிவுபூர்வமா அணுங்க. நாங்களும் சேர்ந்து கண்டிக்கிறோம். அதை கண்டிக்கிறதுல நாங்களும் சேர்ந்து கண்டிப்போமே, அவனை தனிமைப்படுத்துவோமே. அவன் பிறந்த முஸ்லீமாக இருந்தாலும் மார்க்கத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் ஒருத்தனை கொலை செய்து விட்டானே ஆனால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு குரானில் இருக்குது. அப்போ நிரந்தரமாக நரகம் என்பது முஸ்லீம் அல்லாதவனுக்கு உள்ளது என்பது எங்கள் இஸ்லாமிய கொள்கை. அப்போ அவரே முஸ்லீம் அல்லங்கிறோமா? நாங்கள் யார் ஒருத்தரை கொலை செய்கிறாரோ அவர் முஸ்லீமே இல்லை, முஸ்லீம் அல்லாதவர் தான். பிறப்பில் இஸ்லாம் வராதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. ஃபாரூக் எப்படி பிறப்பில் முஸ்லீமாக இருந்தும் இஸ்லாமில் டிக்ளேர் பண்ணிட்டாரோ, கொலை செய்தவர்களும் முஸ்லீம் அல்ல தான். ஆமாம், கொலையாளிகள் முஸ்லீம் பிறந்ததுனால நம்ம முஸ்லீம் நினைக்க முடியாது. ஒரு திராவிட கழக குடும்பத்தில் பிறந்தவர் பக்திமான ஆயிட்டார்னா அவரை திராவிட கழகத்துக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் இருந்தால் தான் சொல்லுவாங்க, அந்த கொள்கையில் நம்பிக்கை இருந்தால் தான் சொல்லுவாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், இந்த மாதிரி கொலை செய்பவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று குரானில் இருக்கிறது. அப்போ நிரந்தர நரகம் என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வழங்குகிற தண்டனை என்று எங்கள் மத நம்பிக்கை. அப்போ எங்கள் மத உலகத்தில் முஸ்லீம் லிஸ்ட்டில் அவங்க இருக்கலாம். எங்களுடைய இறைவனுடைய பார்வையில் அவங்க இஸ்லாமிய லிஸ்ட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இது நீங்கள் மாற்று மதத்தினருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறீங்க, நம்பிக்கை இல்லாதவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விளக்கங்கள் இந்த சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இன்னும் எட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தமாகும். ஆமாம், சில பேருக்கு எட்டவில்லை, எட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதிகமான பேருக்கு எட்டி இருக்கிறது. அதனால அந்த கருத்தெல்லாம் இப்போவே இல்லை. அந்த மாதிரி சிந்தனைகளே எங்கள் மக்களுக்கு வராத அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது. உடனே கண்டிச்சாங்க எல்லா முஸ்லீம் அமைப்புகளும். இதை ஒரு நாத்திகனை தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு யாருமே ஒரு மௌனம் கூட காக்கலை. நீங்கள் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் தனி நிகழ்வாக இதோட முடிஞ்சிடணும், இது போன்ற செயல்கள் இனி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இது தமிழ்நாட்டினுடைய நிம்மதியை குலைப்பவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்கான கண்டிப்பா நிலைப்பாட்டையும் நீங்க எடுக்கிறீங்க. தொடர்ந்து அமைதி மார்க்கம் தான் இது, வன்முறையை முற்றிலுமாக இளைஞர்கள் கைவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தொடர்ச்சியான பிரச்சாரத்தையும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய காலம் வந்திருக்குன்னு அதிகம் கண்டிப்பா செய்யும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்த பகுத்தறிவாளர்களை இந்த மாதிரி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக மெசேஜை கொண்டு போகணும். முஸ்லீம்களை பற்றி உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இந்த உள் சந்தேகம் இருந்திருக்கும். ஆள் மனசில் ஏதோ நண்பர்களாக வைத்திருக்கிறாங்களே, உள்ளுக்குள்ளே இவங்க இப்படிப்பட்ட ஆள்கள் தானோன்றது அவங்க உள்ளத்தில் கூட இருக்குமோன்னு இப்போ நினைக்கிறோம் நாங்கள். இது நேரத்தில் வெளிப்பட்டுருக்குண்டு. அதனால் அவர்கள்ட்டையெல்லாம் இது இஸ்லாம் அப்படி சொல்லலை, இப்படி ஏதாவது இங்கே நடந்திருக்குதா, முஸ்லீம் இயக்கத்துக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா என்பதையெல்லாம் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளோட அரசியல் இயக்கங்களோட இணைந்து அந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே தனியாக. ஏன் தனித்து செய்கிறோம் என்றால், நாங்கள் கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறோம். அப்போ எல்லாமே அந்த பேசிக்கை விட்டு விலகாமல் இருக்கணும். ஒரு போராட்டமாக இருந்தாலும், ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், ஒரு பொது மேடையாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கும் பொழுது இதில் தான் நினைய முடியும். ஒரு பொது மேடையில் வச்சு பொது சட்டம்னு ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோன்னு வைங்களேன், அவர்களையும் மேடையில் ஏற்றும் பொழுது அவர்கள் நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கோமோ அதுக்கு மாற்றமாக கூட அவங்க பேசிடுவாங்க. அதில் தேவையற்ற சங்கடங்கள்லாம் வந்துடும். அது மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது கூட நாங்கள் ஒரு நிறைய புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இல்லாத வகையில் நாங்கள் ஒரு கண்ட்ரோலாக பெண்களையெல்லாம் அழைத்து நடத்துகிறோம். இதில் இணைந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு சாதாரண விஷயம், ஒரு புகைப்பிடித்தலாம் ஒரு சாதாரண விஷயமாக போயிடும். அப்போ அவங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படுங்கிறதுக்காக வேண்டி இணைந்து செய்தல் என்பதை நாங்கள் தவிர்த்து வர்றோம். இணைந்து செய்கிறதுனால இப்போ இணைந்து தான் உழவு செஞ்சு அந்த கசப்பு இருக்கத்தானே செய்யுது எங்களை தவிர.
இணைந்து தான் எல்லாரும் செய்யறாங்க. செஞ்சாங்கல்ல, செஞ்சு இருந்தும் கூட அவங்க அது ஏன் சமுதாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறல? முஸ்லீம்களோட இணைந்து பல போராட்டங்கள் எல்லாத்துலேயும் அவங்கள சகோதரர்களாக தான் எல்லா இயக்கங்களும் அழைத்து செஞ்சாங்க. அவ்வளவு நெருக்கங்களை வைத்திருக்கும் பொழுது ஏன் இந்த முஸ்லீம்களை பற்றி அப்படியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு? நீங்க அமைப்பு ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்களுக்காக உள்ளுக்குள்ள போராடிட்டு இருக்கீங்கல்ல, அதுல கடுங்கோட்பாளர்களிடத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்திருக்குதா? அது ஆமா, எனக்கு இருக்குல்ல. எனக்கு நம்ம சீர்திருத்தம் பண்றதுனால எங்க சமூகத்தில் உள்ளவர்கள் இவங்க சொல்றாங்கல்ல பகுத்தறிவாளர் கொண்டுட்டாங்கன்னு, எங்க சமூகத்தில் உள்ளவர்கள் எங்க மக்களை கொலை பண்ணியிருக்காங்க நிறைய. எங்க அமைப்புல உள்ளவர்களையே இந்த ஒரு கொள்கையை சொன்ன காரணத்திற்காக வேண்டி அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள். நானே வெட்டப்பட்டிருக்கிறேன். எங்கள் மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு செல்லும் பொழுது அதெல்லாம் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதை எதிர்பார்த்து தான் இறங்கணும். அது அதுக்காக கலங்கிடக்கூடாது. இப்போ எங்களே கொலை பண்ணிட்டா கூட அதுக்காக நான் கலங்கிட மாட்டோம். அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா நம்ம இறங்கணும். அவங்களும் அந்த திராவிட இயக்கத்துக்காரங்களும் இப்படி நடந்துச்சுன்னு இது ஆச்சரியமாக இருக்கிறது. பொதுவாக இதை நியாயப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. அவங்களுடைய மனநிலை எப்படி வரணும்னு கேட்டால், நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஒரு விஷயத்திற்கு பல விதங்களில் பல பேர் நம்மளை எதிர்ப்பாங்க, பல இடையூறுகள் வரும், அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சாமல் இறங்குவோம் என்று அதை கருதி இருந்தால் இது வந்திருக்காது. நீங்கள் இஸ்லாமியர் இருவர் இது போன்ற செயல்களை செய்யும் போது மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்த தவறு அப்படின்னு சொல்றீங்க. அதே சட்டத்தை கையில் எடுத்துட்டு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் செய்யும் போது அவர்கள் கடுமையாக பார்க்கப்படுகிறார்கள் எல்லாருடைய பார்வையிலையும். அதுக்கு என்ன வித்தியாசம் என்றால், இப்போ நான் சொன்னல, இப்போ எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுமே எதிர்க்கிறோங்கிறோம். எந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் இதை ஆதரிக்கலைங்கிறோம், உடனே கண்டிக்கிறோங்கிறோம். ஆனால் வேற இப்போ மதத்தில் உள்ளவங்க இந்துத்துவாவில் கொலை செய்கிறாங்கன்னு வைங்களேன், உடனே அதை முட்டு கொடுப்பாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. அது அப்படி கிடையாதுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதை கண்டிக்கவும் மாட்டாங்க. அப்போ அந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது தான் இப்போ எல்லாமே அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து அதில் உடன்படுறாங்க. ஒரு இந்துத்துவா இயக்கங்கள் எடுத்துக்கொள்வோமே, ஒரு இந்துத்துவாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு திராவிட கழகத்துக்காரரையோ ஒரு கிறிஸ்தவரையோ ஒரு முஸ்லீமையோ கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கிறோமோ அப்படி அவங்க எல்லாம் கண்டித்திருப்பார்களே. ஆனால் இந்த எண்ணம் வராது, பேசாமல் இருப்பாங்க, அதை கண்டுக்கிறவே மாட்டாங்க. அது ஒரு நியூஸாக கூட என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது அப்படி பொய் சொல்கிறார்கள், அப்படி நடக்கவே இல்லை, அப்படி நாங்கள் நடந்துச்சுன்னு சொன்னோம், நாங்கள் ஒத்துக்கிறோம்ல, செஞ்சாண்டு. பெரும்பான்மை அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவிக்குது, அவங்க தெரிவிக்கிறாங்க. நான் அவங்கள கண்டிக்கவே இல்லையே. நாம் யாரை கண்டிப்போம்னா மத ரீதியான வெறியூற்ற இயக்கங்களை மட்டும் தான் நாங்கள் கண்டிப்போம். இந்து சமுதாயத்தை நாங்கள் இதுவரைக்கும் கண்டித்தது கிடையாது. இந்து மக்கள் அப்படி கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்துக்களோ கிறிஸ்தவ எந்த மதத்துக்காரங்களும் அனைவரும் இப்படி இருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லலை. மதத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதவரியை தூண்டி இயக்கம் நடத்துகிறவங்க இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் ஒருத்தன் ஒரு இந்துத்துவாவை ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாருன்னா அது பெரிய எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கட்டும், அது தவறு, நாங்களும் கூட கண்டிப்போம் அதை. அதே நேரத்தில் ஒரு இந்துத்துவா ஒரு ஆள் முஸ்லீமை கொலை பண்ணாருன்னு சொன்னால் ஏன் மௌனமாக இருக்கிறாங்க? எங்களை மாதிரி கண்டித்திருக்கிறார்களா? இந்த சம்பவத்தில் எப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் மதத்தில் பிறந்த ஒருத்தனாக இருந்து கூட நாங்கள் அதை கண்டிக்கிறோமே, அந்த மாதிரி அவங்க கண்டித்திருந்தார்களே. ஆனால் அப்படி ஒரு அவங்களுக்கு எதிரான கடும் சிந்தனை எங்களுக்கு வந்திருக்காது. அவங்களும் எங்களை மாதிரி அவங்களும் செய்யட்டுமே. இந்து மதத்தில் நாத்திகர்களையும் உள்ளடக்கியது அந்த மதம்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆமாம், இப்போ நீங்க சொல்ற விளக்கத்தில் அது புரியுது. ஆனா சாதாரணமாக நாத்திகத்துக்கு இஸ்லாமுக்குள்ள இடமில்லைங்கிற மாதிரி ஒரு புரிதல் தான் பரவலாக இருக்கு. இல்லை, இடமில்லைங்கிறது அந்த எந்த அர்த்தத்தில்னு வழங்கணும். இடமில்லை, பல தெய்வ நம்பிக்கைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. சரி, அதே நேரத்தில் முஸ்லீமா பிறந்த ஒருத்தன் அதுதான் சரின்னு போனால் விட்டுருவோம், இருந்துக்கிட்டு செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம். அதாவது இருந்து கொண்டு செய்வதற்கு இடமில்லை. முஸ்லீம் என்று சொல்லி கொண்டால் நீ நாத்திகத்தில் இருக்கக்கூடாது. நாத்திகம் உனக்கு வேணும்னா நாங்கள் குடிக்கிற மாட்டோம், நீ ஓ நாத்திகத்தில் இருந்துட்டு போ. அந்த எப்படி வெளியில வந்துட்டேங்கிறத அவர் எப்படி சொல்லணும்? வெளியில இந்த சொல்றாருல, நாத்தியத்தை பிரச்சாரம் பண்ணார்ல, டிக்ளேர் பண்ண, அது போதும். அவர் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. இது ஒரு இன்னும் சொல்ல போனால் இவருடைய மரணம் சாதாரண மரணமாக இருந்திருக்குமே, ஆனால் அவங்க ஒரு சுடுகாட்டில் கொண்டே தான் புதைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமா, அவர் அமைப்புக்குள்ள உள்ள சடங்குகளுக்கு அவர் வந்திருக்க முடியாது. ஆமா, குடும்பத்தினர் விரும்பினாலும் கூடவா? குடும்பத்தினர் விரும்பினாலும் கூட அது பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அது யார் கை ஓங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு வரும். ஆனால் எதுக்கு சொல்கிறோம்னா, அவங்க எப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ அதன்படி தானே அவங்க நடக்கணும். இப்போ நான் கடவுளே இல்லை, நான் மதமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு இஸ்லாமிய ஒரு முறைப்படி என்னை அடக்கஞ்சின்னு அவங்களும் விரும்ப மாட்டாங்களே, விரும்பவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில்
பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. நீங்க கடந்த காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களை வாக்களிக்க சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமாம், சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையில வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் கிளை அப்படின்னு சிலர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதா? அப்படி இருக்கிறதாக இருந்தால் நீங்க வந்து அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி முன்னாடி சொல்லியிருப்பீங்களா அப்படிங்கிற 2 கேள்விகளும் அடுத்தடுத்து மனசுல வருது. அதாவது இப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு என்கிற ஒரு நிலை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஆதரிச்சிருக்கிறாங்க. அதில் ஆதரிக்காத ஒரு கட்சியை நீங்கள் தமிழ்நாட்டில் காட்ட முடியாது. எல்லாருமே திமுகவும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மந்திரி சபையெல்லாம் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்ல ஆதரித்து எங்கள் கொண்டாந்து கால் ஒன்றை வச்சாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்களுடைய அரசியல் ஒரு லாபம் கிடைக்கும் என்று இருந்தால் எங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு அரசியல் லாபம் வேணும் என்று சொன்னால் அது பிஜேபியோட சேர்ந்தால் தான் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு இருக்கலாம். அல்லது மத்தியில் அவங்களுடைய கை ஓங்குனுச்சுன்னா நம்மளுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக இருக்கலாம். அவங்க சுய பாதுகாப்புக்காக ஆதாயத்திற்காக இந்த முடிவுலாம் எடுப்பாங்க. அதனால் இந்த பாஜக பார்வை என்று சொல்வதெல்லாம் யாருக்குமே அப்படியான ஒரு பற்றுலாம் கிடையாது. பாஜக ஆதரவுன்னு சொன்ன ஜெயலலிதா தான் கவுத்து விட்டாங்க. ஒரே நாள் 13 மாதங்கள் கவுத்து விட்டாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டால் அது உங்களுக்கு ஈடுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது, இவங்களால் நமக்கு இடைஞ்சல் வரும்னா சேர்ந்துக்கிடுவாங்க, இவங்களால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா போன் வெட்டி விட்டுருவாங்க. அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் என்பது தான் இங்கே உள்ள எல்லாருடைய நோக்கமும். இது அதிமுகவுக்கும் இந்துத்துவா கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் அதில் சேர்ந்தால் லாபம் கிடைக்கும் என்றால் யாரோடும் சேர்வார்கள். அரசியல்னு அதுதான். அரசியல்னு சொன்னாலே லாபம். அதனால் நாங்கள் அந்த கோணத்தில் நாங்கள் இதை பார்க்கவே இல்லை. திமுகவை கூட நம்ம சில கட்டங்கள் ஆதரிச்சிருக்கிறோம், அதிமுகவையும் ஆதரிச்சிருக்கிறோம். பிறகு என்ன முடிவுக்கு வந்தோம்னா, எதுக்கு இந்த தேர்தலில் போய் ஆதரித்து இவங்களை முட்டு கொடுக்குற வேலையை நம்ம செய்யணும், நம்முடைய உழைப்புகள்லாம் வீணாக போகுது, நம்மளும் 2 அதில் கலந்துடுற மாதிரி வந்துடுமோங்கிற ஒரு அச்சம் வரும்பொழுது தான் தேர்தலில் கருத்து சொல்வது இல்லை, ஆதரிப்பதும் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அதில் நாங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். மறு ரிவர்ஸ் போக மாட்டோம். சில அடிப்படையான கோரிக்கைகளை வச்சு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருபவர்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி இடையில சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அப்படி சொல்லல. என்னன்னா, நீங்கள் கோரிக்கை நிறைவேற்றினீர்களானால் எங்கள் மக்கள்கிட்ட வாக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்படி சொல்லுவோம். நீங்கள் இது வந்து எங்களை மக்களுடைய ஓட்டு பெறுகிற காரணத்தை சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஆதரிங்கன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு வந்து செஞ்சுட்டாங்கன்னு போய் பிரச்சாரம் பண்ண மாட்டோம். இன்னென்ன மாதிரி எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் நீங்கள் எங்கள் மக்களை வந்து ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது இன்னும் தொடரும். அது சொல்லுவோம். அது தொடரும். ஆனா அதுவே வந்து ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லாதா? எப்படி என்ன அதாவது இந்த காரியத்தை செஞ்சா அவங்க போய் மக்களிடையே சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கொண்டவர்கள் வாக்களிப்பாங்க. அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள்னு உங்களுடைய கோரிக்கையாக அது இருக்காது. பிஜேபிக்கு எதிராக முலாயம் சிங் ஒரு முஸ்லீமை போடுறாரு, மாயாவதியும் ஒரு முஸ்லீமை போடுறாங்க, இந்த ஓய்சி இருக்கார்ல அவரும் போய் ஒரு முஸ்லீமை போடுறாரு. ஒருவன் தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னா 3 தடவையும் தலாக்கு சொல்லிட்டான்னு இவங்க விளங்கிட்டாங்க சில பேர். இவ ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை எப்படி நீங்க பார்க்குறீங்க? அங்க வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதாக பார்க்குறீங்க? இல்ல அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லை, தமிழ்நாடு அமைதியாகவே இருக்கு, எந்த விதமான நெருக்கடியும் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்களுடைய நிலை என்பது இந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் எங்களுக்கு புதுசாக ஏற்பட்டுடல. அது பன்னீர் இருந்தாலும் ஏற்படாது, சசிகலா இருந்தாலும் ஏற்படாது. ஏன்னு கேட்டால் இந்த மண்ணுடைய தன்மையே வேறு. இந்த மதவெறிகளுக்கெல்லாம் இந்த மண் வந்து பெரும்பாலும் இடம் கொடுக்கவே செய்யாது. அவங்களுக்கும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாக்குகள் நம்ம இழந்துடக்கூடாது என்கிற அக்கறை வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லா ஓட்டும் சேர்ந்து தான் அவங்கள வந்து அந்த ஆட்சிக்கு வர முடியும். சில இப்போ தொகுதிகளில் வந்து தீர்மானிக்கிற சக்தியாக கூட முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்க. அதனால் இழந்துடக்கூடாது என்கிற ஒரு அந்த அரசியல் லாபத்துக்காக வேண்டி எங்களை ஒழிச்சு நசுக்கக்கூடிய வேலைகள் வந்து யாருடைய ஆட்சியும் தான் நடக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கையெல்லாம் நடக்கலாம். இங்கே இந்த மண் பெரியாருடைய அந்த பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணாக இருக்கிறதுனால அது மாதிரியான விஷயங்களை மக்கள் இந்துக்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு பொதுஜனங்களை சொல்கிறேன், ஒரு அமைப்பு ரீதியான வெறியூட்டப்பட்டவர்களை தவிர வெகுஜனங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு அநீதி இழைக்கணும் என்பதை வந்து அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு பேச உரிமை இருக்குது, இந்த வழிபாட உரிமை இருக்குது, எந்த ஒரு இடத்திலும் இல்லை. பொய் வழக்குகள் போடுவதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கிறது.
அதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க. இது யார் இருந்தாலும் இப்படி தான் நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சில அடிப்படையான பிரச்சனைகளில் பொது சிவில் சட்டம், அயோத்தியில் ராமர் கோயில் போன்ற விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் சமூகத்துக்குள்ள கருத்தளவில் நடந்துக்கிட்டே இருக்கு. அது எல்லாம் உங்களுடைய அடிப்படை நிலைப்பாட்டிலிருந்து மாறி தான் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. பரவலான ஒரு ஏற்பு நிலை காமன் சிவில் கோடை பொறுத்த வரைக்கும், பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவலான ஏற்பு நிலை, சொல்றது நியாயம் தானே, இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற உணர்வு பரந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கிலையும் கூட நீங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக எதுக்காக காத்திருக்கணும், நீதிமன்றத்திற்கு வெளியில் ராமர் கோவில் விஷயத்தை, பாபர் மசூதி விஷயத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் பார்க்க முடியுது. அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னங்கிறது தெரியாமல் தான் உலகாலமும் முஸ்லீம்களும் இருந்தாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறதே பரவலான மக்களுக்கு தெரியாது. ஏன்னாடா எல்லாம் விவாகரத்து அதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் அதை ஒரு அறிந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கலை. அதனால இதை ஒரு கருத்து கணிப்பு எடுத்து முதல்ல எதிர்த்தாங்க, இப்போ ஆதரிச்சாங்கன்னு சொல்கிற மாதிரியானதுக்கு வழி இல்லை. ஆனால் இப்போ என்ன ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால், இந்த பொது சிவில் சட்டம் என்று அவங்க கொண்டு வர போகிறோன்னு சொல்லும் பொழுது இஸ்லாம் மதத்தில் இவங்க தலையிடுறாங்க என்கிற கருத்து தான் அனைத்து முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்குது. முந்தி இருந்த ஒரு மாற்றமான கருத்துலாம் வரல. சில விஷயம், ஒரே ஒரு விஷயம் 3 தலாக் என்று சொல்கிறக்கூடிய விஷயத்தை தான் முஸ்லீம்களே சில பேர் அதை தவறுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோம். ஏன்னா இது நபி காலத்தில் இல்லாமல் பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பொது சிவில் சட்டத்தில் எங்கள் முஸ்லீம் பர்சனெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது சரியில்லை என்ற ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி எங்களுக்குன்னு உள்ள அந்த உரிமைகளை அரசாங்கம் தலையிடக்கூடாது, எங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தினது. ஒரே சமயத்தில் 3 தலாக் சொல்றதை நீங்க எதிர்க்கிறீங்க. மாத இடைவெளி 3 மாத இடைவெளியில் 3 முறை சொல்வதையும் நீங்க எதிர்க்கிறீங்களா? ஆமாம், அது எப்படின்னா விவாகரத்து என்று சொல்வதே 3 தலாக் 3 சான்ஸு ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, பெண்ணுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 3 சான்ஸு கிடையாது. விவாகரத்து வேணான்னா அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு செய்தார்களேயானால் ஒரு தடவை விவாகரத்துன்னு சொல்கிறாரு, 3 மாதம் அவருக்கு டைம் கொடுக்கப்படுது. அந்த விவாகரத்து நிறுத்தி வைக்கப்படும். 3 மாதத்துக்கு இடையில் மனைவியோடு சும்மா சேர்ந்துக்கலாம். அவர் விவாகரத்து அமுலுக்கு வராது. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு 3 மாதத்துலேயும் அது உறுதியாமல் இருந்து அதில் அது வேணாங்கிற நின்றானையானால் ஒரு விவாகரத்து நடந்து விட்டது என்று அர்த்தம். இந்த ஒரு விவாகரத்து நடந்துட்டால் கூட நிரந்தர பிரிவு கிடையாது. அவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக சம்மதித்தால் திரும்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இது ஒரு முறை. இதுக்கப்புறம் திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு வேணான்னு சொல்வார்களே, ஆனால் இன்னொரு தடவை அது மாதிரி தலாக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 3 மாதம் அதுலேயும் அவருக்கு டைம் கொடுக்கப்படுது. அதுக்குள்ளே சேர்ந்து கொள்வதற்கு தான் உலகம் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனால் விவாகரத்து செய்த பிறகு அந்த 3 மாத காலமும் கணவன் வீட்டில் தான் இருக்கணும்னு இருக்குது. எதுக்குன்னா எப்படியா சேர்ந்துக்குருவாங்கன்னு. விவாகரத்துன்னு வெட்டி முறிச்சிட்டு போகாமல் விவாகரத்துன்னு சொன்ன பிறகு கூட வெளியேற்றி விடாதீர்கள், அந்த 3 மாதத்தினுடைய செலவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நீனும் வெளியேறக்கூடாது அவனும் வெளியேற்றக்கூடாதுன்னு குரானில் இருக்குது. கணவனும் உன்னை வெளியேற்றக்கூடாது, பெண்ணாகிய நீனும் வெளியேறக்கூடாது, மாட்டேன்றணும். அப்போ அந்த அவன் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இணக்கமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகும் ஒரு சேர்ந்து கொண்டு முடியாது, மறுபடியும் 3வது தடவை விவாகரத்து செஞ்சார்களே ஆனால் மற சேர முடியாது. இதுதான் அந்த 3 தலாக் என்பதனுடைய அர்த்தம். ஒருவன் தலாக்குன்னு சொன்னால் 3 தடவையும் தலாக்கு சொல்லிட்டான்னு இவங்க விளங்கிட்டாங்க சில பேர். அதோட முனிமே சேரவே முடியாது. சேருவதற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிற ஒரு விவாகரத்தை இந்திய சட்டத்தில் விவாகரத்து கோர்ட்டில் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு இது முத்தலாக் என்பது கொண்டு வந்து கொடுக்குறது. சமீப காலமாக ராமர் கோயில் ஒன்று சொன்னீங்கல்ல, ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும், பாபர் மசூதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கின்ற முதல் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த அலகாபாத் தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்றங்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க. எதை வச்சு நீதிமன்றங்களை சொல்கிறது? அது எந்த ஒரு அடிப்படை உலகத்தில் உள்ள யார் அதை படித்தாலும் இந்த தீர்ப்பு கேலிக்குரியதாக தான் கருதுவாங்க. அந்த மாதிரியாக மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்துடுமோ என்கிற ஒரு நிலை வந்த பிறகு தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு காத்திருக்கிறாங்களே தவிர நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பட வேண்டுமெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். அதெல்லாம் தார்மீகத்தை இழந்துட்டோம். என்ன வேணாலும் தீர்ப்பளிப்பார்கள். முஸ்லீம்களை ஒரு பொருட்டாகவே நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ளலை என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாயிடுச்சு. அந்த வகையில் தான் இப்போ ஊப்பியில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு அவங்கள்ட்ட வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு மத வெறிக்கு கொண்டவர் முதல்வராக ஆன பிறகு கோர்ட் இன்றைக்கி அந்த கருத்தை சொல்லுது. தீர்ப்பளிக்கலை, நீங்கள் வெளியே பேசி தீர்த்துக்கிறலாமே, அந்த வாசலை திறந்து வைத்தால் என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த ஆட்சியை வச்சு பயன்படுத்தி
வழக்கு போட்டவர் இறந்துட்டார். அந்த அயோத்தி பாபர் மசூதி சம்பந்தமாக முதல்ல வழக்கு போட்ட அந்த பெரியவர் வந்து இறந்து விட்டார். அவர் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள மக்களை மிரட்டினா என்ன செய்வாங்க? தொலைஞ்சு போகணும்னு விட்டுருவாங்க. அப்போ எங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், அதுக்காக வேண்டி நீதிமன்றமும் உடந்தையாக துணை செய்து இதை செய்கிறாங்க, மிரட்டி அதை எடுக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். நீங்க பேசும்போது மதவெறி பிடித்த முதல்வரும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவு பெரிய வெற்றிக்கு வந்து இஸ்லாமியர்களும் வாக்களித்து தானே அவ்வளவு பெரிய வெற்றி அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்க முடியும்? இல்லை, கண்டிப்பா இல்லை. ஏன்னு கேட்டா இவர் மிக பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தொகுதிகளிலையும் கூட, வசிக்கக்கூடிய தொகுதிகளிலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கிறது அந்த தேர்தல் முடிவுகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்களே தவிர முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்கன்ற ஆதாரமாகாது. ஏன்னு கேட்டால் அந்த உதாரணமாக தேவ்பந்து போன்ற சில முஸ்லீம்களே இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் வந்து பிஜேபி போட்டிடுறாங்க. பிஜேபிக்கு எதிராக முலாயம் சிங் ஒரு முஸ்லீமை போடுறாரு, மாயாவதியும் ஒரு முஸ்லீமை போடுறாங்க, இந்த ஓய்சி இருக்கார்ல அவரும் போய் ஒரு முஸ்லீமை போடுறாரு. லோக்கல் செல்வாக்கு உள்ள 4-5 முஸ்லீம் பிரமுகர்கள் நிற்கிறாங்க. முஸ்லீம் ஓட்டு வந்து 8ஆக பிரியும் பொழுது அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஓட்டு போட்டு பிரிய ஜெயிக்கலை. முஸ்லீம் ஓட்டு செதறி போன அசாமில் ஜெயித்த மாதிரி. அசாமில் முஸ்லீம்கள் வந்து தான் வர முடியும். முஸ்லீம்கள் ஆதரவு அப்படி இருக்குது, முஸ்லீம் ஆதரவு அப்படி துண்டு துண்டாக காஷ்மீருக்கு அடுத்து அசாமில் அதிக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த அசாமில் கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்து எதனால் என்று கேட்டால் முஸ்லீம்கள் வந்து பிரிந்து பிரிந்து வாக்களித்தார்கள். அவங்க ஒருமித்த இந்துத்துவார்கள்லாம் ஒருமித்த முறையில் வாக்களிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால எல்லாம் முஸ்லீம் வேட்பாளராக போயிடுறாங்கல்ல, அதனால தான் பிஜேபி வந்து முஸ்லீம் பகுதியில் வந்தாங்களே தவிர முஸ்லீம்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு பயப்படுற ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. அதான் உண்மை. எப்படி போகிறவங்க தெரியல. ஆனால் ஒருமிக்குவதற்கு முலாயம் பக்கம் போகிறதா அல்ல ஓய்சி பக்கம் போகிறதா மாயாவதி பக்கம் போகிறதான்னு ஒருமித்து அவங்களை கொண்டு செல்வதற்கு உள்ள ஆட்களாக அந்த நம்பிக்கை அவங்க பெறவில்லை. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கும்போது இந்தியாவினுடைய சட்டங்கள் தான் முதன்மையானது, மத ரீதியான விஷயங்களில் வந்து வேறு வேறு கருத்துக்கள் இருந்தால் கூட இந்த சட்டம் தான் முதன்மையானது கிரிமினல் சட்டங்களை பொறுத்தவரை அப்படிங்கிற கருத்தை சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் ஆள பதிக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா? அந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு இருக்க முடியுமா? அதாவது இது ஒரு சந்தர்ப்பவாதமாக இதை நாங்கள் எடுக்கலை. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லுது. சரி, இஸ்லாமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இறைவனுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகள் அதில் வந்து இறைவனுக்கு தான் சட்டம். இப்போ தொழுவது இப்படி தான் தொழுகணும்னு அரசாங்கம் சொன்னால் கேட்க மாட்டோம். எங்களுடைய நோன்பு இப்படி வைக்க வேண்டும் அரசாங்கம் சொன்னால் கேட்க மாட்டோம். நிர்வாக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யார் கையில் அதிகாரத்தை இறைவன் கொடுக்குறானோ அதன் கீழே தான் நம்ம போக முடியும். அது எங்கள் மார்க்கம் அனுமதிக்கிறதுனால இந்தியாண்டில் எந்த நாட்டில் நாங்கள் இருந்தாலும் அவங்க தான் அதை செய்ய முடியும். இல்லாட்டி அது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படாது. வரட்டு தத்துவமாக பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ நான் எப்படி ஒரு சட்டத்தை அமுல்படுத்த இயலும்? என்கிட்ட பவர் அதிகாரம் இல்லைங்க. இதை கவனத்தில் கொண்டு இஸ்லாமே என்ன எங்களுக்கு கொடுத்துருக்கு என்று கேட்டால் மற்றவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி உங்கள் கொள்கை கோட்பாடு அதில் தவிர மற்ற விஷயங்களில் வந்து கட்டுப்பட்டு நடங்க என்று சொல்லுகிறது. அந்த மாதிரி அடிப்படைலாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எதில் நீங்கள் இருந்தாலும் சரி இஸ்லாமிய அடிப்படையை விட்டு விடாத வகையில். இப்போ நீங்கள் வந்து தொழுகைலாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் இருக்கக்கூடாது, நான் போயிடணும். உதாரணமாக ஊழியராக இருந்து அது என்னுடைய கடமை. நீ ஒரு இறைவன் நீ நம்பக்கூடாதுன்னு சொன்னால் இல்லைங்க நான் அப்படி தான் நம்புவேன், நான் போயிடலாம். அந்த மாதிரி விட்டு கொடுக்காத வகையில் எங்கேயும் பணியாற்றலாம். அந்த மாதிரி அப்படி உலகம் பூரா முஸ்லீம்கள் வாழ்வதற்கு எங்கள் மார்க்கம் அனுமதிச்சிருக்கிற காரணத்தினால இதை மன வெறுப்போடலாம் நாங்கள் செய்யலை. இது எங்கள் மார்க்கமே இதுவும் எங்கள் மார்க்கத்தில் உள்ளது தான். மார்க்கத்தில் உள்ளதன்படி நடந்தாலே வந்து அந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டுறவன் ஆயிரம். ஆமாம், நீங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னதுனால எனக்கு வேற ஒரு எடுத்துக்காட்டு நினைவுக்கு வருது. அது சரியான விளக்கம் சொல்லுங்க. இப்போ வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க வந்து வேற ஒரு கணக்குக்கு வட்டி நான் வந்து கணக்கு பண்ணி அதில் சேர்க்க மாட்டேன் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, அது எங்கள் மார்க்க சட்டத்தில் வந்துடுற வட்டி எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. வட்டி நாங்கள் வாங்க மாட்டோம். பேங்கில் நாங்கள் கணக்கு போட்டால் கூட பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து எங்களுடைய பணம் வங்கியில் இருக்கிறது எடுக்கப்படாமல். கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள்லாம் அதை எடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வங்கியில் இருப்பு நிதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது எங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதுனால பண பாதுகாப்புக்கு வங்கியில் போடுவோம். எவ்வளோ டெபாசிட் பண்ணுமோ அதை வாங்கி நாங்கள் விட்டுருவோம். வட்டி வாங்குறது வட்டி வாங்க மாட்டோம். அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு இஸ்லாமிய மற்ற கணக்குகளுக்கு வட்டி கால்குலேட் பண்ணி போடணும். அதுல பணியாற்ற வேணாம்னு சொல்லுவோம். நம்ம பணிக்கு அது வேலை தானே, அது வந்து தேசத்துக்கு மாற்றம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அந்த வேலை எங்களுக்கு கிடைக்குமேண்டு. இது யாருக்கு இடைஞ்சலான ஒரு விஷயம் இல்லை. நாம ஏன் ஒரு ஹராம் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் நம்ம எதுக்கு செய்யணும்?
ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு முஸ்லீம் வேலை பார்க்க முடியாது. அந்த உரிமை நாட்டு சட்டம் வழங்கி இருந்தாலும் இது மதுபானம் வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நீ போய் அதில் உட்காந்து மதுபானத்தை விற்கிற ஒரு வேலையை நீ செய்யாத. இது தேசத்துக்கு எதிர் கிடையாது. நான் எனக்கு பிடிக்கல, நான் செய்யலை. இராணுவத்தில் சேராத, போலீஸில் சேராத நான் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு அது மார்க்கம் தடுத்ததாக இருக்குமே, ஆனால் நான் ஒதுங்கி கொள்வேன். அதை நம்புகிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கூடுதலாக கிடைச்சிருமே தவிர இது தேசத்துடைய எந்த நலனுக்கு இது பாதிக்காது. அது மூடிட்டே போன ஆள் யாரும் கிடைக்காம மூடிட்டு போனால் இன்னும் அதிக நன்மை தரக்கூடியதாக தான் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.